மோகனே, கிச்சனை போய் பாரு. என்ன தூசியும் குப்பையுமா கிடக்கு தெரியுமா? கிச்சன் சுத்தபத்தமா இருந்தா தானே நம்ம நோய் நொடி இல்லாம இருக்க முடியும். ஏல, இதெல்லாம் சொல்ல மாட்டியா அளவு கொண்டாடிக்கிட்ட? காலங்காத்தாலேயே சண்டையை மூட்டி விடுது. இதுக்கு மேல என்ன கிளீனா வைக்கணும் இந்த கிச்சனை? ஏம்மா நீ சொல்லி கேட்கலனா அவன் நான் சொல்லி எப்படிமா கேப்பா? வந்து சேர்ந்துட்டான் எனக்குன்னு. பொண்டாட்டியே நாலு போடு போடணும் நினைப்பில்ல. எத்தே யாருக்கு 4 போடு போடணும்? மர்மூளே வந்துட்டியோ? அது இந்த எலி தொல்லை தாங்க முடியல. அதான் 4 அடி போடணும் அந்த எலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீனும் வந்துட்டா. ஆமாதே, ஒரு வயசான எலி ரொம்ப பாடுபடுத்துது. நானும் 4 போடு போடலான்னு தான் பாக்கேன். சிக்கம் அடிக்குவேன். சிக்குச்சு சின்ன பின்னமாயிரும். மினி கிச்சன் எல்லாம் கொஞ்சம் சுத்தபத்தமா வைக்க வேண்டியதானே? ஏங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குங்க. என்ன ஐடியா சொல்லு மர்மூளே. இது காலையில காப்பில இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி திம்போத்தே. அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி கிச்சன் பிளான் இருக்குதே. அவளா என் மாவன் வேலைக்கு போனது போதும். அந்த ஆள் அந்த பெட்ரூம்ல போய் உட்காந்துருப்பா. திங்குது தூங்குது எல்லாம் அங்கதான். அந்த கட்டில் மேலேயே தான் உட்காந்து திம்பாமா. தண்ணி குடிக்கனாலும் சரிதான், அதுல உட்காந்துதான் குடிப்பா. ஒரு வார்த்தை பொறுக்க மாட்டா. உடனே என் மகனுக்கு போன் பண்ணி அதை சொல்லிட்டா உங்க அம்மா, இதை சொல்லிட்டா ஆனா கூடான்னு சண்டை எடுத்து விட்டுவா. அடக்கடவுளே, என் மகன் ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்காமா. முழு நேரம் அது அம்மா கிட்ட என்னதான் பேசுவாலோ தெரியல. அந்த போன் அந்தால வெடிச்சிடாதோ போல. இடியே விழுந்தாலும் வெளியே வந்துட மாட்டாளே. அந்த போன்ல பேசி பேசி போனை தேய்ச்சி தேய்ச்சி முழு நேரம் அந்த வேலை. மாமியாரி ஒருத்தி வெளியே இருக்கேனே, இருக்காளா செத்தாளா ஒண்ணும் பார்க்க மாட்டா. ஏய் மர்மோளே, நான் கூப்பிட்டது உனக்கு காதுல விழலையா? இல்ல கேக்குதே. நீங்க அந்த பக்கத்து வீட்டு பரிமளா கட்ட என் மருமவா இடியே விழுந்தாலும் வெளியே வர மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ நீங்க கூப்பிட்டா வெளியே வந்துட்டா அது என்ன நினைப்பாவ? நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிரும்ல. எல்லாரும் உங்களை பார்த்து பொய் புழுவின்னு சொல்லுவல்லதே. மர்மோ தலையில எப்படி வேலைக்கிட்ட ஐடியா மர்மோளே. என்னதே கூப்பிட்டீங்களா? ஆமா மர்மோளே, பக்கத்து வீட்டு கோகிலாக்கும் அவன் மர்மோளுக்கும் ஒரே சண்டையா. இனியே விளக்கத்துக்கு கூப்பிட்டுருக்கா. இந்த போயிட்டு ஓடியாரே. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அதுக்குள்ள கொஞ்சம் சோறு வச்சிருன்னு, 1 கிளாஸ் அரிசியும் 2 கிளாஸ் தண்ணியும் குக்கர்ல வச்சிருன்னு. சரிங்க தே, நீங்க போயிட்டு வாங்க. இது மறந்துட்டேனே, கொஞ்சம் பாத்திரமும் கிடக்கும் மர்மோளே. அப்படியே இந்த வீட்டையும் தொடச்சு போட்டுருன்னு. சரிங்க தே, நீங்க போயிட்டு வாங்க. யாருகிட்ட கெட்டி டைம்ல தலையில வேலையே? இது போய் தான் வீட்டையே ரெண்டாக்கும். ராசியா இருந்த கோகிலாவையும் அவன் மாமியாரையும் சண்டை போட வச்சதே இந்த கிளவி தானே. இதான் சாக்குன்னு அவ்வளவு வேலையும் என் தலையில கட்டிட்டு ஓடிட்டு. ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பரவாயில்லையே, மர்மவா வீடு ஃபுல்லா தொடச்சு போட்டுருக்காளே. மர்மோளே சோத்த கொண்டா, வயிறு பசிக்கு. எப்பா சோத்த கொண்டு வந்துட்டா. என்ன மர்மோளே இதெல்லாம்? 1 கப் அரிசியும் 2 கப் தண்ணியும் இருக்கு. எது நீங்க தானே சொல்லிட்டு போனியே 1 கப் அரிசியும் 2 கப் தண்ணியும் குக்கர்ல வச்சிருந்து. அதான் வச்சுட்டேன். என்னாச்சு? ஒண்ணு இல்லமா, ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருக்கேன். எதுவா இருந்தாலும் கீழே இறங்கி வாடி. ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம், நீ பதில் சொல்றியா? இருடி, உங்க அண்ணி கேட்ட கேள்விகளும் பதில் நல்லா யோசிச்சு சொல்வா. அவளை கூடி. மர்மோளே. எதே கூப்பிட்டீங்களா? ஆமா மர்மோளே, என் மவளுக்கு ஏதோ சந்தேகமா. தீத்து வையா? தீத்து வச்சிரோம். ஆனா நாத்தி எங்க? அண்ணி நான் இங்க இருக்கேன். என்ன நாத்து எதுக்குமே அங்க உட்கார்ந்திருக்க அப்படி? எனக்கு ஒரு டவுட். அதான் நீ நீங்க மேல உட்கார்ந்திருக்கத பார்த்தா ஏதோ பெரிய வில்லங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீ கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். சரி கேட்டு தோல கேள்வியே. வேண்டானா உடையா போறா? அண்ணி நம்மளால செருப்பு இல்லாம நடக்க முடியும். ஆனா செருப்பால நம்ம இல்லாம நடக்க முடியுமா? இதான் நீ கேள்வி, பதில் சொல்லுங்க. நாத்து உன் காலை கொண்டா பாப்போம். ஐயோ அண்ணி, என் காலையில விழாதீங்க. நான் பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் அடிமை ஜாஸ்திதான். ஓஹோ அப்படியா? உளுந்து கடை அங்க இருந்து இந்த பக்கம் செவரு தாண்டி வந்துடக்கூடாது. உன் புத்திசாலி தரத்துல தீயெல்லாம் வைக்கணும். ஹே டேவிட், இங்க வாடா கொஞ்சம். ஏமா மர்மவளே, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என் பையனை பேர சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். இப்பதான் கல்யாணம் ஆயிட்டல, என்ன பேர சொல்லி கூப்பிடக்கூடாது. உங்க அம்மா உனக்கு இதெல்லாம் சொல்லி தரலையா? ஓ சாரி ஆண்டி, இனிமே நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். ஏ டேவிட், ஐயோ ஆண்டி அன்னைக்கே கல்யாணம் ஆயிட்டு என் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி கூப்பிடுறது? ஏ வளர்ந்து கிட்டவனே, ஏ பணமரமே, ஏ அப்பள கட்ட மாட்டியா, செவடாட்டியாடா, எவ்வளவு நேரமா கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கேன், வாடா இங்க. சண்டைனா சட்டிப்பான ஊர்ல தான் செய்யும். ஏதோ நீ 2 ஆச்சி ஆசினா, நான் கோவத்துல 2 ஆச்சி ஆசினேன். இப்போ அதுக்கு அப்படி மூஞ்சி தூக்கிச்சுட்டா இருப்பாவ. கோவத்தை விடுமா, நான் உன்னைய கடைக்கு கூட்டு போய் நகை வாங்கி தரலான்ட்டு இருந்தேன். கிளம்புமா? அண்ணா சிரிச்சாச்சு. அப்ப சண்டை முடிஞ்சு வா கிளம்புவோம். என்னங்க இது வச்சக்கண்ணு வாங்காம என்ன எப்படி பாக்கீங்க? அது ஒண்ணுல செல்லக்குட்டி, என் பொண்டாட்டியா இவ்வளவு அழகுன்னு பாக்கேன். இந்தா இதையும் போடு. எதுலாம் வாங்கணும்னு சொல்லு, எல்லாம் வாங்கிடுவோம். என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். சின்ன சண்டை தான் போட்டேன், அதுக்கே நகை வாங்கி தரீல. என்ன மாசம் மாசம் ஒரு சண்டை போட்டு நகை வாங்கிட வேண்டியதான்.